நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 3:8. சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உமது ஜனத்தின் மேல் இருப்பதாக. கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை ஜனம் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு விளம்பித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கும். இன்னைக்கு இதுதான் பிரசங்க தலைப்பு. ஒன்று கூடி உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கும். பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தை சார்ந்த சில வியாதிகள் இருக்கிறது. ஆஸ்துமா, சில அலர்ஜிகள், சில பலவீனங்கள் பாரம்பரியமாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க மருத்துவரிடத்துல ஏதாவது ஒரு பலவீனத்துக்கு வேண்டி நீங்க போனீங்கன்னா அவர் கேட்பாரு, உங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த பலவீனங்கள் இருக்கிறதா? இது உலக அளவில் பரவலாக இந்த ஜீன் ஒவ்வொரு நாளும் பரிணாமப்படும் பொழுது அது எந்த சந்ததியானாலும் அந்த பலவீனங்கள் பாதிப்பது வழக்கம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நல்ல கொஞ்சம் உள்வாங்கணும். ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் கிடைக்கக்கூடியது. ரட்சிப்பு இலவசம். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையிலே சேர்த்து கொண்டார் என்று வேதம் நமக்கு தருகிற நிதர்சனமான உண்மை. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ நான் இந்த பரிணாமத்தை குறித்து சொன்னேன். உலகத்தில் இந்த காரியங்கள் நம்ம குடும்பங்களில் பரிணாமத்துக்குள்ளே அது வந்து கொண்டிருக்கிற ஒரு வியாதி என்றாலும், ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் என்றால் நல்ல கவனமாக உள்வாங்க வேண்டும். தேவனுடைய ஜனத்துக்கு மாத்திரம்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு பெரிய வரலாற்றின் உண்மையை கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஜெபத்தோடு இந்த காலையிலே நிற்கிறேன். நீங்கள் ஜெபத்தோடு ஏக சிந்தையோடு இருந்தால் மாத்திரம்தான் இந்த தேவனுடைய ஜனத்துக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கிரகித்து உள்வாங்க முடியும் என்பதை முகவுரையாய் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்போ யாருக்கு ஆசீர்வாதத்தை அருளுவார் என்றால், தேவனுடைய ஜனத்துக்கு அவர் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அதற்கு உங்களை விளக்குவதற்காக நாம் ஒன்றாம் பாடமாக வாசித்த உபாகமங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் அதை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக
மாற பண்ணினார். கவனமா கேட்கணும். நான் முகவரையா சொன்னேன். நான் ஒரு வரலாற்றை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு சரித்திரத்தை கொண்டு வந்து இதை உங்களுக்கு விளக்கி சில ஆவிக்குரிய உண்மையை இந்த காலையிலே வெளிப்படுத்த ஜெபத்தோடு இந்த வார்த்தைக்குள்ளாக நிற்கிறேன். நீங்கள் ஜெபத்தோடு இதை உள்வாங்க வேண்டும். பாலாக் என்ற மோபாவின் அரசர் இஸ்ரவேலர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை கூலி கொடுத்து சபிக்க சொல்லுகிற ஒரு வரலாறை எண்ணாகமங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21 நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கொள்ள. நான் இதை வாசிக்க சொன்னோம்னா என்னுடைய நேரம் பத்தாது. நான் ஒரு பெரிய ப்ராசஸ தேவ வசனத்தை உங்களுக்கு கைமாறி கொடுப்ப நான் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எவனிடத்தில் தேவன் அதிகம் கொடுக்கிறாரோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்பார். வேதத்தை எவ்வளவு நீங்கள் உள்வாங்கி வேதத்தை அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களிடத்திலே அவர் கணக்கு கேட்பார். பிழையாம் தேவன் சொல்லாத, தேவனுடைய ஆலோசனை கேட்காம மோபாபியர்கள் தேவ சமூகத்தில் 10 தலைமுறை வர வருவதற்கு தகுதியற்றவர்கள். இந்த பாலாக் என்கிற ராஜாவினுடைய சொற்படி கேட்டு துட்டுக்கு வேண்டி, பணத்துக்கு வேண்டி, வெள்ளிக்கு வேண்டி, பொன்னுக்கு வேண்டி இந்த ஜனங்களை சபிப்பதற்காக முற்பட்டார். அவர் அக்காலத்திலே பயன்படுத்தின வாகனம் என்ன என்றால் அது கழுதை. என்னது? கழுதை. இப்போ கழுதையில புறப்பட்டு இஸ்ரவேலர்களை சபிப்பதற்கு அவர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். நான் அதெல்லாம் வாசித்து உங்களை கொண்டு வந்தோம்னா நேரம் எடுத்துரும். அதை நானே உங்களுக்கு விளக்கி இந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு பெரிய மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக ஜெபத்தோடு இந்த நாளிலே நிற்கிறேன். இப்போ இந்த பாலாக்கு சொன்னதை கேட்டு கர்த்தர் ஆலோசனையை புறக்கணித்து இந்த பிழையாம் புறப்படுகிறான். என்னத்துல? கழுதையில் புறப்படுகிறான். இப்போ ஆரம்ப அவங்களுடைய பிரயாணம் ரொம்ப ஹாப்பியாக போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று பார்த்தால் கழுதை ஒரு ஸ்டெப் முன்ன வைக்க மாட்டுக்கு. இவன் கழுதைக்கு அவன் சொல்லி கொடுக்கிற அந்த லாங்குவேஜ்ல என்னதெல்லாம் சொல்லி பார்த்தான். ஒரு ஸ்டெப் கழுதை என்ன செய்ய மாட்டுக்கு? முன்ன நடக்க மாட்டுக்கு. நம்ம ஊர்ல ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க நம்ம எல்லாம் சொல்லுகிறோம் அதுக்கு அஞ்சறிவு தாமனு. ஆனால் அது கீழ்ப்படியாம வர சொல்ல வீட்டில் உள்ள சகல கோபத்தையும் எங்க காட்டுவோம்? அந்த மாட்டுக்கிட்ட காட்டுவோம், அந்த ஆடு கிட்ட காட்டுவோம், நாய் கிட்ட காட்டுவோம். அன்பான தேவ ஜனமே, அது ஒரு ஸ்டெப் முன்ன போக மாட்டுக்கு. இவன் அடிச்சான், அடிச்ச வலி தாங்காமல் கழுதை பேசினது. ஹலோ, ஒரு நாள் உங்க வீட்டில் வளர்க்கிற பிராணிகள் நீங்க செய்கிற தவறுகளை அது உங்களிடத்தில் பேசி காண்பிக்கும், செய்கைகளிலே காணிக்கும் என்பது வேதத்தின் சரித்திரம். அந்த கழுதை பேசிச்சு, எஜமானனே பிழையாமே, நீ என்ன உனக்கு வாகனமாய் பயன்படுத்தின தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வர உன் சொல்லு பேச்சு கேட்டு நான் என்ன செய்தேன்? உன்னை சுமந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப் முன்ன வைக்க என்னால முடியல. காரணம், எனக்கு முன்பாக ஒரு தூதன் ஒரு வெட்டின வாளோடு எனக்கு முன்பதாக நிற்கிறான். நீர் போகிறது எதற்கு என்றால், இஸ்ரவேலர்களை பணம் வாங்கி
சாபமிடுவதற்காக போகிறீர். என்னால ஒரு ஸ்டெப் போக முடியல. அது பேசினது பொழுதுதான் அவன் கண்களுக்கு தேவதூதன் தரிசனமானான். இந்த நல்ல காலையிலே ஒரு நீண்ட வரலாறு, நான் அதை சுருக்கி உங்களுக்கு இதை சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், கர்த்தர் பல நேரத்தில் அவங்கிட்ட சொன்னதுண்டு, நான் சொல்லாத ஒரு வார்த்தை, நான் உனக்கு கட்டளையிடாத ஒரு காரியத்தை நீ செய்யலாகாது. பணம் வரும் பொழுது, பதவி வரும் பொழுது, அதாவது நீதான் இதை செய்வாய் என்று நான் என்கிற தற்பெருமை வரும் பொழுது, தேவனை மறந்த பிலேயாம், தேவனை விட்டு தூர போன பிலேயாம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன பிலேயாம், கர்த்தர் பார்த்து சொல்லுதாரு, என் ஜனத்தை நான் ஒருபோதும் சபிப்பதில்லை, என் ஜனம் ஒருபோதும் சபிக்கப்படுவதற்கு நான் முற்பட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லி, அவர் சொல்லுகிறார், உனக்கு ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க பண்ண மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் இன்றைக்கு தேவ ஜனமாக நீங்கள் மாற்றப்பட்டால், நீங்கள் நானும் ஆசீர்வாதத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ண வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் தேவ ஜனமாய் என்னைக்கு மாற்றப்பட்டோமோ அன்னையிலிருந்து நீங்கள் இந்த உலகத்துக்குரிய ஆவிக்குரிய பௌதீக ஆசீர்வாதத்திற்காக நீ என்ன செய்ய வேண்டாம், ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். நான் அதை பின் பகுதியிலே உங்களுக்கு தெளிவான வேத விளக்கத்தோடு இந்த காலையிலே உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். இன்னும் எனக்கு அதை உறுதிப்படுத்துவதற்கு சில வசனங்களை எனக்கு நீங்க வாசித்து தர வேண்டும். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியான் வீடு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்றான். அல்லேலூயா. இது எந்த சூழ்நிலையிலே ஏன் இந்த தாவீது இதை சொல்லுகிறார் என்றால், தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரித்திரம் இடையன், அவன் ஒரு மேய்ப்பன். ஆனால் மேய்ப்பனை பிடிச்சு கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுவரை அவனுக்கென்று ஒரு வீடு இல்லை அவனுக்கு. ஆனால் அவனுக்கு வீடு இல்லாமல் இருந்தும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசரித்து வந்த ஆராதனைக்கு மாற்று ஏற்பாடாக பெட்டி அந்த இடத்துல இருந்தது போதாது, இது தேவாலயத்தில் இந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று உள்ளத்தின் ஒரு பெரிய வாஞ்சை இந்த தாவீதுக்கு. என்ன வாஞ்சை? தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அவன் மனசுல தான் நினைச்சான், அவன் தேவனுடைய ஜனம், அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஆசைப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் மறுமொழியாய் பேசுகிறார், தாவீதே, உன்னுடைய ஆசையெல்லாம் ரொம்ப நல்லது, உன் விருப்பம் எல்லாம் ரொம்ப நல்லது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா உன் கை கரைப்பட்டு இருக்கிற இரத்தக்கரை, அதனால நீ எனக்கு வீடை என்ன செய்ய வேண்டாம், கர்த்தருக்கென்று வீடை கட்ட வேண்டாம், நான் உனக்கு வீடை கட்டி தருவேன். உன் மகன் எனக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவான். என் ஜனம் தேவ சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்படும் என்றுதான் இன்றைக்குள்ள பிரசங்கத்தினுடைய தலைப்பு. என் ஜனமாய் மாற்றப்பட்ட தாவீத தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அவனுக்கு ஒரு வீடு வராம இருந்து
அவன் ஒருவருக்காக வீடை கட்டுவதற்காக முற்பட்ட பொழுது, அவன் தேவனுடைய ஜனமாக கர்த்தர் அவனை மாற்றப்பட்ட பொழுது, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இன்னைக்கு காலையில ஆண்டவருக்கென்று சிலதை கட்ட நீங்க முற்பட்டால் ஆண்டவர் உங்க வீட்டை கட்டி ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த 24ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை ஒருவருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 24ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கரங்களை தட்டி சோதரம். இப்போ டாபிக் என்கிறது புறஜாதிக்கு இல்ல, டாபிக் என்கிறது தேவ ஜனத்துக்கு வருகிற ஆசீர்வாதம். 24ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன் சொல்லுகிறான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அந்த வசனத்தில் வாசிக்க பார்ப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? வாசிக்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? 2 கேள்வி. அடுத்து, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது எல்லாரு கையிலையும் சீக்கிரமாய் வருகிறது அல்ல. வந்தவனுக்கு போகிறவனுக்கும் சீக்கிரமாய் எடுத்து கொடுக்கிறவர் அல்ல தேவனுடைய ஜனத்தினுடைய ஆசீர்வாதம். அந்த வசனம் ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை சபைக்கு படிப்பிக்கிறது. கைகளில் சுத்தமுள்ளவன். நீங்க சாப்பிடும் பொழுதெல்லாம் உங்கள் கைகளை நீங்க என்ன செய்தீங்க? நல்ல சுத்தமாக கழுகி, ஆகாரத்தில் ஒரு விஷக்கிருமி நம்ம கையிலிருந்து போகக்கூடாது என்று நீங்கள் உங்கள் கையை சுத்தப்படுத்துகிறீர்கள். அந்த சுத்தம் அல்ல இங்கு சொல்லப்படுகிற சுத்தம். எழுத்துல கொடுக்கல் வாங்கல இந்த கை தேவனுக்கு பிரியம் அல்லாததை செய்யக்கூடாது. அதுக்கு உங்க கையை சுத்தம் பண்ணிக்கொள்ள. அப்படிப்பட்டவர்கள், கையில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ஜனமாயிருக்கிறது. இருதயத்தில் மாசில்லாதவர்கள், இருதயத்தில் குற்றம் இல்லாதவர்கள், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. 5ஆம் வசனத்தை மறுபடி 24:5. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும். சொல்லுங்க. நீங்க இந்த மேல சொன்னதை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்க உபவசிக்க வேண்டாம், நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க மேல சொன்ன அந்த வசனத்தை பிடிச்சிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்க கையில வந்துடும். கரங்களை தட்டி. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? ஏன் நமக்கு இந்த ஆசீர்வாதம் நம்ம கையில வரல? தடையாய் நிற்கிறது. நம்முடைய கைகளில் சுத்தம் இல்லை, இருதயத்தில் மாசம் இல்லை, மாச வச்சிருக்கிறோம், கபடாய் ஆணையிடுகிறோம். இதை சொன்ன செய்ததுனால இதுவரையும் கர்த்தரிடத்தில் வர வேண்டிய நன்மைகள் தேவ ஜனத்துக்கு வரல. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், ஆனா நான் சொன்ன நிபந்தனையை நீ கைக்கொள்ள வேண்டும். ஒரு படி கூடி நான் உங்களுக்கு அதை விளக்குவதற்கு 129ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 129ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர்
கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதில்லை. எல்லாரும் என்ன பாருங்க, ஊர்ல உங்களை பார்க்கிறவங்க காண்கிறவங்களை எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவாங்களா? நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தூக்கமே வராது. இட் இஸ் ட்ரூ. நீங்க வண்டி எடுக்காத வரை உங்க கூட நல்ல கையை கொடுத்து பேசுவான். நீங்க ஒரு வண்டி புதுசா எடுத்துட்டு சோலி முடிஞ்சு. இது உலகத்தானுடைய இயல்பு. உலகத்தானுடைய இயல்பு. இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை கொஞ்சம் உள்வாங்கணும். ஒருவேளை நீங்க பல நேரம் 129 சங்கீதம் 8 வசனம் தியானிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் எல்லாம் எங்க விசுவாச வாழ்க்கையை அறிக்கையிட்டு மக்களுக்காய் ஜெபித்து வருகிறேனோ அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். நான் நேற்றைக்கு கொல்ல ரோட்டில் ஒரு வீடு இருக்கு. அவங்க மேல் வீட்டறையில் ஒரு வீடு கட்டி அதை டெடிகேஷன் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், செங்கோட்டையில் சைக்கிள் ஓட்டின காலம் ஒரு நாள் எனக்கு இருந்தது. ஆரம்பத்தில் சைக்கிளுக்குள்ள சீட் இருக்கு தெரியுமா? இந்த சீட்டில் மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் தெரியுமா? அதாவது கவர்ல அந்த சீட்டுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் இல்லாம அந்த ஸ்ப்ரிங்குக்கு மேலே சைக்கிள் சவிட்டின ஒரு காலம். அப்போ அந்த வண்டியை நான் எங்கே போட்டுட்டு போவோம்னா, கொல்ல ரோட்டில் போன வாரத்தில் வந்த பிரதர் தாமஸனுடைய வீட்டில் தான் போட்டுட்டு போவேன். அவங்க தம்பி லண்டனில் இருக்கிறாரு. அவர் இந்த வண்டியை பார்த்துருக்காரு. இந்த வண்டியை இவர் எப்படி ஓட்டுதாரு? உடனே அவங்க அண்ணங்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், இந்த வண்டிக்கு என்னென்ன வேலை இருக்கிறதோ அண்ணா நீ பார்த்து கொடுத்துறன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்க நேரம் இருந்தால் ஒரு நாள் ராஜன் பாஸ்டருடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சியை நீங்க வந்து பார்க்கணும். இன்னைக்கு நான் விரும்புகிற ஒரு மொபைலை வாங்கி தருவதற்கு ஜனத்தை வச்சிருக்கிறாரு. நான் விரும்புகிற ஒரு சட்டையை போடுவதற்கு ஆளை வச்சிருக்கிற. நேரத்துக்கு அடிச்சு சொன்னேன், எனக்கு எல்லாம் வாங்கி தருவதற்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறது வரைக்கும் ஆளை கத்த தந்திருக்கிறாரு. ஆனால் நீங்க அன்னைக்கு செய்த அந்த நன்மையை இன்னைக்கு மனதில் வச்சு இதை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். அதனால நீங்க 2 பேரும் என் சபைக்கு நீங்க ஒரு நாள் வரணும். என்னுடைய பைக்குக்கு முதல் முறையாக அன்னைக்கு 10,000 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய மதிப்புள்ள பணம். ஒரு காலத்தில் அவங்க விவாகத்திற்கு இன்னைக்கு எங்களுக்கு தரமான ட்ரெஸ் வாங்குவதற்கு நல்ல கையை ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அன்னைக்கு எனக்கும் பாஸ்டமாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்க வாங்கி தந்த ட்ரெஸ்ஸினுடைய மதிப்பு என்கிறது அன்னைக்கு அது விலை கூடினது. அதனால் உலகத்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஒருத்தனும் சொல்லவே மாட்டான். நீங்க பரஸ்பரம் ஒருவர் பார்க்க சொல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகுவதாக. குலத்தின் ரட்சிப்புக்காக மனம் திரும்புதலுக்காக அவர் இரத்தத்தை பிட்டு கொடுத்து இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற மகா பெரிய சாதனையை படைத்து இந்த பூமியில போனாரு. அதற்கு காரணக்கர்த்தாவாக இருந்தவள் ஒருவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தினுடைய தாயாய், தகப்பனாய், சகோதரனாய், சகோதரியாய், நண்பனாய் உங்களை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, உம்முடைய மெல்லிய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பினீர். இந்த வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கும் என்று சொல்லி மிக ஆழமாக பேசினீரே. இந்த வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருபை தாரும். பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். துதிகன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும். இரட்சகராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.